போர்டு விளங்குதா கிளியரா? அது இங்கிலீஷ்ல சொல்லுவோம் டேட்டா ரெப்ரசன்டேஷன். இதை கிளியர் இல்லாட்டி சொல்லணும். மைக் ஆன் பண்ணி பேசணும். டேட்டா ரெப்ரசன்டேஷன் தரவு பிரதிநிதித்துவம் தான் எங்களோட 3ஆம் அலகு. இதில் ஏற்கனவே நீங்க 9ஆம் ஆண்டு வரைக்கும் சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. தரம் 9 வரைக்கும் தரவு பிரதிநிதித்துவம் சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் வெண்முறைமைகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் படிப்போம். வெண்முறைமைகள் என்னென்ன வெண்முறைமைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க. வெண்முறைமைகள் இதுக்கு முன்னவும் என்னென்ன வெண்முறைமைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க. என்னென்ன வெண்முறைமைகள் இருக்குது மர்சிகா? சொல்லுங்களேன். வெண்முறைமைகள் துவித வெண்முறைமைகள் பார்த்தீங்கன்னா துவித வெண்கள். வேற வேற என்ன வெண்முறைமை இருக்கு? வேற என்ன இருக்கு? துவிதங்கள் மைக் ஆன் பண்ணி பேசணும். டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போவோம். வேற என்ன இருக்கு? வெண்மன்களுக்கு வெண்மன் முறைமை. வேற வேற என்ன இருக்கு? பதின்மன்கள் நோம்பு கலைப்பாளர் பதின்மன்கள். வேற அடுத்து என்ன? 16 சொல்லி 16 இந்த 4 வெண்முறைகள் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டதான். இருமகன்கள், வெண்மகன்கள், 10 16 துவித எண்களுக்கு நான் சொல்லுவோம் இன்னொரு பேரு இரும எண்கள். துவித எண்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் இரும எண்கள். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? துவித எண்களுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? என்ன சொல்றது? துவித எண்களுக்கு சொல்லுவோம் பைனரி நம்பர்ஸ். நான் சொல்லுவோம் பைனரி நம்பர்ஸ். பைனரி எண்ம எண்கள் ஒன்று இருக்குது. அதுக்கு நான் சொல்லுவோம் ஒக்டல் நம்பர்ஸ் சொல்லி ஒக்டல் சொல்லுவோம். பதின்ம எண்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இன்னொரு பேர் பதின்ம எண்களுக்கு தசம எண்கள் சொல்லி சொல்லிடும். பதின்ம எண்கள் அல்லது தசம எண்கள் அது நான் சொல்லுவோம் டெசிமல் நம்பர்ஸ். என்ன டெசிமல் சொல்லி சொல்லுவோம். 16 எண்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஹெக்ஸா டெசிமல் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஹெக்ஸா டெசிமல். இந்த 4 எண்முறைமைகள் தொடர்பாக இந்த பாடத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். 4 எண்முறைமைகளுக்கு இடையிலான மாற்றீடுகள், அதாவது துவித எண்கள்ல எங்களுக்கு ஒரு எண் தந்தால் அதை நாங்கள் எவ்வாறு வெண்ம எண்ணுக்கு மாற்றிடும், பதின்ம எண்ணுக்கு எப்படி அதை மாற்றுறது, 16 எண்ணுக்கு எப்படி அதை மாற்றுறது. வெண்ம எண் ஒன்று தந்தால் அதை நாங்கள் எப்படி துவித எண்ணாக மாற்றிடும், பதின்ம எண்ணாக மாற்றிடும், 16 எண்ணாக மாற்றிடும். அதே மாதிரி பதின்ம எண்ணில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணை எப்படி அடுத்த 3 எண்முறைமைகளாக மாற்றிக்கொள்ள இருந்ததற்கான மாற்றீடுகளும் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் பார்க்க போறோம். சரியா? இந்த தரவு பிரதிநிதித்துவத்தில் இந்த 4 எண்முறைகள் தொடர்பாகவும் அதில் மாற்றீடுகள் தொடர்பாகவும் தான் ஆரம்பத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஏற்கனவே நீங்க படிச்ச விஷயங்கள் தான் வரும், கொஞ்சம் மேலதிகமாக இருக்கு.
சின்ன தலைப்பு ஒன்று போட்டுங்களா, துவித எண்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். துவித எண்கள். துவித எண்கள் அல்லது இன்னொரு பேரு இரும எண்கள். இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பைனரி நம்பர்ஸ். பைனரி நம்பர்ஸ் சொல்லி சொல்லுவோம். துவித எண்கள்னால் அதுக்கு நாங்கள் அடி ஒன்று சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிற எண் வந்துட்டு 13, அதுக்கு அடி 10 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது துவித எண்ன்றதுனால அடி 2 பேஸ் 2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இப்போ துவித எண்கள் தலையில் போட்டு கொடுங்க. முதலாவது சொன்னீங்க அடி 2 எண்கள் ஆகும். அடி 2 இது வந்து அடி 2 எண்களை தான் நாங்கள் சொல்லுவோம் துவித எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடி 2ஆக இருக்கும். இந்த துவித எண்கள்ல பயன்படுத்தப்படுற எண்கள் வந்து என்னென்ன எண்கள் பயன்படுத்தப்படும் துவித எண்ல? என்னென்ன எண்கள் தெரியுமா? பூஜ்ஜியமும் ஒன்றும். பூஜ்ஜியமும் ஒன்று. சரிதானே? அப்படி மைக் ஒன் பண்ணி பேசுங்க. சரிதானே? அப்ப நீங்க இருக்கீங்களா இல்லையானே தெரியும். ரைட். பூஜ்ஜியமும் ஒன்று. அவை 0,1 ஆகிய இரு எண்கள் பயன்படுத்தப்படும். 0,1 ஆகிய இரு எண்கள் பயன்படுத்தப்படும். அவை துவித எண்கள் நாங்கள் அடி 2 எண்கள், அதுல சைபரும் உண்டு. அவை 2 எண்கள் தான் மொத்தம் இருக்கு. பைனரியில் மொத்தமே 2 தான். அவை அடி 2ஆக இருந்தால் 2 வராது. 2 விட குறைந்த எண்கள் 0,1 மட்டும்தான் வரும். தலைப்பு தரவு பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கணனியில தரவுகள் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுது அப்படின்றத பார்ப்போம். இப்ப கணனியில தரவுகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுறது இந்த துவித எண்களாகத்தான். சரிதானே? பைனரி நம்பர்ஸ் ஆகத்தான் கணனியில செய்யப்படுது, தரவு பிரதிநிதித்துவம் செய்யப்படுது. இப்ப கணனிக்கு கொடுக்கப்படுற சகல உள்ளீடுகள் அது என்ன வகையான தரவாக இருந்தாலும் சரி, அது என்னவாக மாற்றப்படுந்தால் துவிதெண்ணாக மாற்றப்பட்டு தான் கணனி வழங்கப்படும். சரிதானே? அதாவது டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இலக்க முறை கணினிகள். அது உங்களுக்கு புதிய புத்தகத்துல இன்னும் ஒரு வகையான கணினிகள் தரப்படும். குவாண்டம் கம்ப்யூட்டர் சொல்லி அதுல வந்துட்டு நாங்க இதுக்கு பதிலான ஒரு விஷயம் பார்ப்போம். நீங்க பார்க்கும்போது இது வந்துட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் இலக்க முறை கணினிகள்ல தரவுகள் பிரதிநிதித்துவம் செய்யப்படுறது 0,1 அதாவது துவித எண்களாக தான் பிரதிநிதித்துவம் செய்யப்படும். அது நாங்கள் எழுத்த கொடுத்தாலும் சரி, வீடியோ கொடுத்தாலும் சரி, ஆடியோ கொடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டருக்கு நான் கொடுக்குற எல்லா உள்ளீடுகளும் என்னவாக மாற்றப்படும்? 0,1 தான் மாற்றப்படும். ஏன்னா கணினிக்கு இலக்க முறை கணினிக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு 0ம் 1 மட்டும்தான். சரிதானே? டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். அடுத்த போய் சொல்லிக்கோங்க. கணினியில் தரவுகள் துவித எண்களாகவே பிரதிநிதித்துவப்படும். துவித எண்களாகவே பிரதிநிதித்துவம் செய்யப்படும். துவித எண்களாகவே பிரதிநிதித்துவம் செய்யப்படும். அது பிரகட்ல போட்டுக்கோங்க. இலக்க முறை கணனிகள். நான் இப்ப இருக்கிற புத்தகத்துல பொதுவாகவே கணனில தரவுகள் 0,1 தான் பிரதிநிதித்துவம் செய்யப்படும் தான் இருக்குது. உங்களுக்கு தரப்புற புதிய புத்தகத்துல இன்னும் ஒரு வகையான கணனிகள் வருது. சரிதானே? அதுல நாங்க 0,1 பதிலாக வேற விஷயம் பார்க்க போறோம். அதுக்காக நாங்கள் இலக்க முறை கணனிகள்ல மட்டும்தான் தரவுகள் என்ன செய்யப்படுது? 0,1 துவித எண்களாக பிரதிநிதித்துவம் செய்யப்படுது. துவித எண்கள்ன்றது என்ன தானே? கிளியரா? அவை இந்த இன்னைக்கு அடுத்த எண்கள் வந்து எண்ம எண்கள்னால என்ன பார்ப்போம்? எண்ம எண்கள் தலையை போட்டு கொடுங்க. எண்ம எண்கள் அதுக்கு நாங்கள் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஒக்டல் நம்பர்ஸ். ஒக்டல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா?
துவித எண்கள்னால் ஏற்கனவே பார்த்தா 0 3 மட்டும்தான் வைக்கும். அடி 2 என ஒக்டல் நம்பர்னால் அடி எத்தனை வரும்? ஒக்டல் நம்பர் அடி எத்தனை? ஒக்டல் அடி என்ன? 8 அடி 8 எண்களாகும். அடி 8 கொண்ட எண்களை தான் நாம சொல்லுவோம் வெண்ம எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அடி 8 இருந்தால் அவை மொத்தம் 8 எண்கள் பயன்படுத்தப்படும். அடி 2 இருந்தால் 2 எண்கள், அடி 8 இருந்தால் மொத்தமாக 8 எண்கள் இருக்கும். அவை 0 இருந்து எத்தனை வரைக்கும் எண்கள் இருக்க இதுல வெண்ம எண்கள்ல 7 மட்டுக்கும் 7 மட்டும் இருக்கும். அவை 0 1 2 3 4 5 6 7 0 இருந்து 7 வரை அப்ப குறிச்சுக்கொள்ளுங்க. 0 1 2 3 4 5 6 7 ஆகிய 8 எண்கள் பயன்படுத்தப்படும். மொத்தமாக 8 எண்கள் இருக்கு பூஜ்ஜியத்தோட சேர்த்து. எந்த எண் முறையுமே தான் நான் சொல்லுவோம் வெண்ம எண்கள். அது மொத்தமே 8 எண்கள் தான் இருக்கு. 7 வரைக்கும் தான் இதுல எண்கள் இருக்குது. 8 9 10 எல்லாம் 8 9 என்ற எண்கள் எல்லாம் என்ன ஒக்டல் நம்பர்ஸ்ல இல்லை. அடுத்த எண் முறையை பார்ப்போம். பதின்ம எண்கள் அல்லது இன்னொரு பேர் இருக்கு தசம எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தசம எண்கள் தசம எண்கள் சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பதின்ம எண்களுக்கு என்ன சொல்லுவோம்? டெசிமல் நம்பர்ஸ் சொல்லி சொல்லுவோம். டெசிமல் பதின்ம எண்களுக்கு நாங்கள் சொல்றது டெசிமல் நம்பர்ஸ். அவை நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிற இலக்கங்கள் தான் இந்த பதின்ம எண்கள். எங்களுடைய வழக்கமான பாவனையோட தான் இந்த பதின்ம எண்கள் சொல்றது. அவை அடி எத்தனை அடி பதின்ம எண்கள் தான். அடி என்ன? இரும எண்கள் தான் அடி 2, வெண்ம எண்கள் தான் அடி 8, பதின்ம எண்கள் தான் அடி 10 அடி 10 எண்கள் ஆகும். அடி 10 மொத்தம் 10 எண்கள் வரும். அடி 10 மொத்தம் 10 எண்கள். அவை 0 இருந்து எத்தனை வரைக்கும் முடியும்? 0 எத்தனை வரைக்கும்? 9 வரைக்கும். அடி 10 10 வராது, 10 விட குறைஞ்ச எல்லா எண்களும் வரும் அந்த முறையில். 0 1 2 3 4 5 6 7 8 9 0 9 வரையான ஆகிய 10 எண்கள் பயன்படுத்தப்படும். 0 9 வரையான மொத்தம் ஆகிய 10 எண்கள் பயன்படுத்தப்படும். பதின்ம எண்கள் இருக்கிறது மொத்தம் 10 எண்கள். இருமன் வெண்மன் பதின்மன் வரைக்கும் பார்த்துக்கிறோம். அடுத்து எங்களுக்கு இருக்கிற கடைசியான எண்முறை வந்துட்டு 16 எண். 16 எண்முறை. அடுத்த 16 எண்முறையை 16 எண்கள் 16 எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? இதுக்கு டெசிமல் அடி 10க்கு 16 10க்கு ஹெக்ஸாடெசிமல் right hexadecimal numbers. Hexadecimal hexadecimal அடி எத்தனை வரும்?
அடி அடி 16. அடி 16 என்களாகும். அடி 16. கிளாஸ் கட் ஆகுனா திரும்ப ரீகனெக்ட் ஆங்க, திரும்ப லிங்க் கிளிக் பண்ணி வாங்க. அடி 16. அவை மொத்தம் 16 எண்கள் இருக்கு. மொத்தம் 16. அவை 0 இருந்து எத்தனை வரைக்கும் இருக்கு? 0 இருந்து மொத்தம் 16 எண்கள் வரணும். அடி 16 தான். அவை 0 இருந்து எத்தனை வரைக்கும்? எத்தனை வரைக்கும் வரணும்? 0 இருந்து 15 வரைக்கும் வரணும். அடி 16 16 வராது. 16 விட குறைந்த எல்லா எண்களும் தான் அடி 16ல வரும். அது 0 இருந்து 15 வரையான எண்கள் வகைப்படுத்தப்படும். சரியா? 0 இருந்து 15 வரை. அவை 0, 1, 2, 4, 8, 9. 10க்கு பதிலாக எழுத்தோட தான் நான் பயன்படுத்துவோம். 10 ஒரு இலக்கம் இல்ல. 10க்கு பதிலாக ஒரு எழுத்து பயன்படுத்தப்படும். என்ன எழுத்து நான் பயன்படுத்தும்? 10க்கு பதிலாக ஏ, கேபிட்டல் ஏ பயன்படுத்தப்படும். அவை கேபிட்டல் ஏ என்றால் என்ன அர்த்தம் என்றால் 10. 11க்கு பதிலாக பி, என்ன பி என்று போட்டோம்னா என்ன அர்த்தம்னா அது 11. 12க்கு பதிலாக சி போடுவோம். 13க்கு பதிலாக டி, 14க்கு பதிலாக இ, 15க்கு பதிலாக எஃப். அவை 0 இருந்து 15 வரைக்கும் மொத்தம் எத்தனை எழுத்தப்ப? மொத்தம் எத்தனை குறியீடுகள் இருக்கு இதுல? 16. அடி 16 தான் மொத்தம் 16 இருக்கு. 0 இருந்து 15 வரைக்கும். 16 கடைசி இலக்கம் 15. 15க்கு பதிலாக நான் பயன்படுத்துவது வந்து எஃப். சரியா? ஆகிய 16 எண்கள் வகை குறிக்கப்படும் சொல்லி குறிச்சு. ஆகிய 16 எண்கள் வகை குறிக்கப்படும். இந்த 3ஆம் அலகில் இருக்கக்கூடிய 4 எண்முறைமைகளை பார்த்தோம். ஒன்று வந்து துவித எண்கள், பைனரி நம்பர்ஸ், 0, 1 ஆகிய 2 எண்கள் தான் பயன்படுத்தப்படும். இரண்டாவது எண்ம எண்கள் பார்த்தோம். 0 இருந்து 7 வரையான மொத்தம் 8 எண்கள் பயன்படுத்தப்படும். பதின்ம எண்கள் 0 இருந்து 9 வரையான மொத்தம் 10 எண்கள் அங்கே இருக்குது. 16 எண்கள்ல 0 இருந்து 15 வரைக்குமான மொத்தம் 16 எண்கள் இருக்குது. அதுல வந்து 10, 11 இருந்து 15 வரைக்கும் மொத்தமாக 6 ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுது. சரி, ஏ இருந்து எஃப் வரைக்கும். இவ்வளவு கிளியரா? சரிதானே? அடுத்த எண்முறைமைகளுக்கு இடையிலான மாற்றீடுகள் பார்க்க போறோம். எண்முறைமைகளுக்கு இடையிலான மாற்றீடுகள் அவை எங்களுக்கு 4 எண்முறைமையை படித்து கொண்டு வந்து பைனரி, அடுத்து வந்து ஒக்டல், அடுத்து டெசிமல், அடுத்து ஹெக்ஸாடெசிமல். இந்த ஒவ்வொரு எண்முறைமைகளிலும் அடுத்த எல்லா எண்முறைமைகளுக்கும் எனக்கு மாற்றுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கட்டாயம் வரும். சரி, வரக்கூடிய பகுதி. முதலாவது எங்களுக்கு டெசிமல் நம்பர்ஸ் தான் எங்களுக்கு தெரிந்த இலக்கம். 0 இருந்து 9 வரையான இலக்கங்கள் நாங்கள் பயன்படுத்தலாம். அந்த எண்முறைமைகள் அடுத்த எண்முறைமைகளுக்கு எவ்வாறு மாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டெசிமல் எப்படி நாங்கள் பைனரிக்கு மாற்றுறது, டெசிமல் எப்படி ஒக்டலுக்கு மாற்றலாம், டெசிமல் எப்படி ஹெக்ஸா டெசிமலுக்கு நாம மாற்றலாம், ஒரு எண்முறைமையை இன்னொரு எண்முறைமையாக எவ்வாறு மாற்றலாம் சொல்லி பார்ப்போம். சரியா? முதலாவது நான் டெசிமலை பைனரிக்கு மாற்றும். டெசிமலை பைனரிக்கு மாற்றும். தலைப்பு போட்டுக்கோங்க. அப்ப பதின்ம எண்களை இரும எண்களாக மாற்றுவது. பதின்ம எண்களை இரும எண்களாக மாற்றுவது அல்லது துவித எண்களாக மாற்றுவது. ஸ்பீடா போறேன். ஸ்பீட்னா சொல்லணும். விளங்குதா? சிம்பிளா சொல்லுவேன். பதின்ம எண்களை துவித எண்களாக மாற்றும். டெசிமல் நம்பரை
பைனரி நம்பராக மாற்றணும். டெசிமல் நம்பரை எப்படி நாங்கள் பைனரி நம்பராக மாற்றணும்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? ரைட். இப்போ டெசிமல் நம்பர் நம்மளுக்கு தெரியும், 0 வரை உள்ளடங்கக்கூடிய எல்லா இலக்கங்களையும் பயன்படுத்துறது அது பைனரிக்கு மாற்றும். ஏன்னா அது ஒவ்வொரு ஒரு எண்ணை பார்த்தோம்னா அது என்ன எண் முறைமையாக இருக்கிறது நீங்க முதலாக கண்டுபிடிக்க தெரியும். உதாரணமாக 45 இது ஒரு துவித எண்ணாக இருக்கிறதுமே ஏழாவது. ஏன்னா இது ஒரு துவித எண்ணாக இருக்காது. ஏன்? துவித எண்கள் வந்து 0ம் 1ம் மட்டும்தான் வரும். 0 1 மட்டும்தான் வரும். துவித எண்கள் வரக்கூடியது 1 மட்டும். 4 5 எல்லாம் வராது. துவித எண்ணாக இது வராது. சரியா? அப்ப துவித எண்ணாக வராது. 13 எண்ணாக வரையுமே வராது. 13 எண்ணாக சொல்லுங்க. துவித எண்ணாக வராது. சரிதானே? எண்ம எண்ணாக இது வரையுமே வராது. எண்ம எண்ணாக இது எண்ம எண்ணுக்குள்ள உள்ளடக்கமா அடங்காது. விளங்க நான் கேட்கிறது சொல்லுங்க. ஒரு ஆள் இது எண்ம எண்ணுக்குள்ள உள்ளடங்குமா அடங்காதா? உள்ளடங்கும். உள்ளடங்கும். ஏன்னா எண்ம எண்ணாக வரையும். வேண்டாம் 7 வரையான எண்கள் எண்ம எண்ண வரையும். அவை 4 5 எல்லாமே எண்ம எண்ணுக்குள்ள வரையும். ஆகவே எண்ம எண்ணாக இருக்கு ஒரு எண்ணை நான் பார்த்தோன்னா அது என்ன எண்ணாக இருக்கலாம்ன்றது நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். 13 எண்ணாக இருக்கேன் சார். இருக்கேன். 13 எண்ணாக இருக்கலாம். 16 எண்ணாக 16 எண்ணாகவும் இருக்கலாம். இது ஒரு எண்ம எண்ணாக இருக்கலாம், அல்லது 13 எண்ணாக இருக்கலாம், அல்லது 16 எண்ணாக இருக்கலாம். 4 5 என்ற இலக்கங்கள் இந்த எல்லா 3 எண்களுக்கும் வருது. துவித எண்ணுக்குள்ள மட்டும் வராது. என்ன சாதாரண சொல்றேன் 96 இது என்னென்ன முறைமையாக இருக்கலாம்? 96 பதின்மெண்ணாக 13 எண்ணாக இருக்கலாம். ஏன்னா 0 9 வரைக்கும் எல்லாம் இருக்கிறது. அடுத்தது 16மையாவும் இருக்கேலும். 16மையாகவும் இருக்கலாம். துவித எண்ணாகவும் அல்லது எண்ம எண்ணாகவும் இருக்கிறார். துவித எண்ண 0 1 மட்டும்தான் வரும். எண்ம எண்ல 0 7 வரைக்கும் தான் வரும். 9 இல்லை. ஏன்னா 9 வந்துட்டு இல்ல. ஏசின்ற ஒரு இலக்கம் இருக்கு. ஏசின்ற ஒரு இலக்கம் இது என்ன முறைமையாக இருக்கலாம்? இது என்ன முறைமையாக இருக்கிறது? என்ன 16 எண்ணாக மட்டும்தான் இருக்கலாம். வேற எந்த எண் முறைமையிலும் இந்த ஆங்கில எழுத்துக்கள் இல்லை. 10 12 எல்லாம் இல்ல. 16 எண்ண மட்டும்தான் இது இருக்குது. இது ஒரு கட்டாயம் 16 எண்ணாகத்தான் இருக்கு. என்ன 1 0 1 இது என்ன முறைமையாக இருக்கிறது? இருமெண்ணாக. இரும எண்ணாக இருக்கலாம், அல்லது எண்ம எண்ணாகவும் இருக்கு. எண்ம எண்ணையும் 0 1 எல்லாம் இருக்கு தானே. எண்ம எண்ணாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அல்லது 13 எண்ணாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டெசிமல் நம்பராக இருக்கிறோமே, டெசிமல் நம்பர்லையும் 0 1 எல்லாம் இருக்கு. 0 9 வரைக்கும் இருக்கு. அல்லது 16 எண்ணாக இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிதானே? 0 1 எல்லா முறைமையிலுமே இருக்கு. ஆகவே அந்த 4 எண் முறைமையாகவும் இது இருக்கலாம். சரியா? அந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு எண்ணை கண்டோடனே அது எந்த எண் முறைமையாக இருக்கலாம்ன்றது கண்டுபிடிக்க தெரியும். டெசிமல் நம்பர் ஒன்று எவ்வாறு பைனரிக்கு மாத்திரம் சொல்லி பார்ப்போம்.